இந்த தூதுவளை கீரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா சளி பிடிக்கிறத போக்கக்கூடியது. ஒருத்தருக்கு நெஞ்சில் கபம் கட்டிட்டு கல்லுன்னு இருமல் இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் என்ன மருந்து கொடுத்தாலும் சளி குறையாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு தூதுவளை கீரை ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. அதை தூதுவளை சுரசமாக கொடுப்பாங்க. சாறு எடுத்து தேன் குழைச்சி சுரசம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே நேரடியாக அந்த தூதுவளையை நல்ல சூப்பு மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்து சாராக நேராக கொடுக்கலாம், இல்லை கொதிக்க வச்சு கஷாயமாக போட்டு கொடுக்கலாம். தூதுவளையை வைத்து கொண்டு செய்யக்கூடிய பல சித்த மருந்துகள் நிறைய இந்த கப நோய்களுக்கு, சளி இருமல் நோய்களுக்கு கொடுக்கக்கூடும். இதையெல்லாம் தாண்டி தூதுவளைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, உடலின் வன்மையை கூட்டி ஆண்மை பெருக்கி கீரையாகவும் தூதுவளை கீரையை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு தூதுவளை குழந்தைகளில் இருக்கக்கூடிய சளி இருமலில் ஆரம்பித்து ரொம்ப வயோதிகத்தில் வரக்கூடிய ஒரு நரம்பு தளர்ச்சி, உடல் வன்மை குறைதல் வரைக்கும் பல நபர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு கற்ப மூலிகை தூதுவளை கீரை. இந்த தூதுவளை கீரையினுடைய குடும்பமே, அது கீரை அதனுடைய இனத்தைச் சேர்ந்த அந்த குடும்பத்தில் உள்ள பல்வேறு தாவரங்களுமே ஒரு சாதாரண ஒரு உணவு கீரைகளாக மட்டும் இல்லாமல், ஒரு உணவு பயிர்களாக மட்டும் இல்லாமல், ஒரு மருத்துவ குணமுள்ள மூலிகைகளாக இருக்கிறது ரொம்ப ஒரு தனிச்சிறப்பான விஷயம்.